காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் நான் சிறிது நேரம் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். வேலை பழுது உனக்கு அதிகமாகத்தான் இருக்கிறது. மனதில் வேதனைகளை வைத்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் கண்ணீரை சிந்திக்கூட தான் நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னால் எழுந்து கூட உன் வீட்டிற்குள் நடமாடவும் முடியவில்லை அல்லவா என் தங்கமே. நீ செய்ய வேண்டும் என்று நினைத்த வேலைகளை உன்னால் செய்யவும் முடியாமல் கை கால் பலமின்றி உன்னால் எதுவும் செய்ய இயலாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. இந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை இனிமேல் செய்ய முடியாது, என்னை விட்டு விடுங்கள் என்று கூட உன் வீட்டில் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கின்றாய் அல்லவா. உன் மனதிற்குள் ஆசைதான் உன் கடன்களை அடைத்து உன் கடமைகளை நீ சரிவர செய்து உன் குடும்பத்தை அழகாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய். உன் குடும்பம் ஏதேனும் நினைத்து அதை செய்ய முடிய வேண்டும் என்று நீ ஆசை உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் உடம்பிலும் சரி மனதிலும் சரி வலுவில்லாமல் போய்விட்டது அல்லவா என் தங்கமே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இந்த வாக்கை கேட்க வந்த என் அன்பு செல்வமே, இதை இறுதி வரை கேள். இறுதி வரை உன்னால் இதை கேட்க முடிந்தால்தான் இன்று நடக்க வேண்டிய காரியம் 100% நடக்கும் என் தங்கமே. உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க முடியும். இல்லை என்றால் என் குழந்தையே, எங்கேயோ நடக்க வேண்டியது உன் வீட்டிலும் உன் வீட்டில் நடக்க வேண்டியது எங்கேயும் சென்றுவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வாக்கை முழுமையாக கேட்டு முடி என் பிள்ளையே. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்று நீ நினைக்கலாம். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, நேரங்கள் போய்கொண்டே இருக்கிறது என் தங்கமே. உனக்காக எதுவும் இங்கு நிற்பதில்லை. எப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஒவ்வொரு நேரத்தையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாயே. காலங்கள் ஏதேனும் கடந்துவிட்டால் இனி மீதம் இருக்கும் காலத்தையாவது உன் சந்தோஷத்தை கொடுத்து உன் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்று, உன்னை ஆனந்தத்தை காண வேண்டும் என்று, உன்னை மகிழ்ச்சி பட வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இந்த தாய் என் பிள்ளையே. நான் சொன்னவே செய்துவிட்டேன். எங்கேயோ போக வேண்டியது உன் வீட்டிற்கு வந்துவிடும் என்பதை சொன்னதையெல்லாம் செய்துவிடுவேன். ஆனால் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எனக்கு நல்லது நடக்குவதில்லை, நீ செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது என்று நீ தெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். முடிந்த அளவு, முடியவில்லை என்றாலும் முயலும் தெய்வ காரியங்களை நல்லது நடக்க வேண்டும் என்று செய்கின்றாய் அல்லவா. அது தவறில்லை என் தங்கமே. ஆனால் தப்பி சரியும் உனக்கு நல்லது நடக்கக்கூடும் என்று நீ 50% இங்கு தெய்வத்தை வணங்கினாலும் 100% தீய சக்திகளை வணங்கி உனக்கு தீய சக்திகளை அவன் வேதங்களோடு அனுப்பி கொண்டிருக்கிறான் என் பிள்ளையே. ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன் என் செல்வமே, உனக்கு உன்னுடைய எதிரிக்கும் இருக்கும் நம்பிக்கை உனக்கு இல்லை என் தங்கமே. உன்மேல் அவன் எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கிறான் தெரியுமா? உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்றுதான் அவன் சொல்வான் என் தங்கமே. ஒரு நிமிடம் நீ தெய்வத்தை வணங்கிவிட்டு ஒரு நேரம் தெய்வத்துக்கு தீபம் போட்டுவிட்டு உடனே அதனைத்தும் மாறிவிட வேண்டும் தெய்வமே என்று அதை செய்தேனே நான் என்று, தெய்வத்திற்கு இதை கொடுத்தேனே என்று நீ தினமும் உன் வீட்டில் தீபத்தை ஏற்றினால் எனக்கு நல்லதே நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. ஆனால் உன்னுடைய எதிரி ஒன்றில் தோல்வி அடைந்தாலும் கூட மற்றொன்று என
தோல்வி அடைந்தாலும் அடுத்தடுத்து என்று செய்து கொண்டுதானே இருக்கிறான். ஓய்வின்றி அந்த தீய சக்திகளுடன் ஏன் இப்படி நடத்தி அவன் கேள்விகளை எழுப்பவில்லை என் தங்கமே? ஏன் நடக்கவில்லை, ஏன் இது பூர்த்தியாகவில்லை என்று அவன் ஒரு கேள்வி கூட எழுப்பவில்லை. தீய சக்திகளை தன் கையில் வைத்துக்கொண்டு அடுத்து என அவன் செய்து கொண்டுதானே இருக்கிறான். தீ சக்தியின் மீது அதீத நம்பிக்கையை வைத்து ஒன்று என பல ஒன்றுகளை அவன் செய்து அடுத்து என அவன் படிகளை ஏறிக்கொண்டுதானே போகிறான். அவன் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்னும் தளராமலே இன்னும் அதிகமான தீய சக்திகளை நம்பத்தான் அவன் சக்திகள் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிமிடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என்னால் நேரத்தில் வர முடியாது, நேரத்தில் வந்து உனக்கு கொடுக்க வேண்டியதை உன் கையில் அள்ளி கொடுக்க முடியாது. ஒருவரின் மூலமாகத்தான் உனக்கு நான் உன்னை தேடி வருவேன் என்று, ஒருவரின் மூலமாகத்தான் உன்னை இதிலிருந்து என்னால் விடுபட முடியும் என்று, அதற்காகத்தானே இந்த குரலின் மூலமாக அனுதினமும் உன் வீட்டு தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய வாக்குகளை உனக்கு தர சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. இது என் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா? அதை புரிந்து கொண்டு வருவது நான் என்று நம்பி நீ கேட்கும் நொடியில் உனக்கு நல்லதை தொடங்கி விடுவேன் என் தங்கமே, என் குழந்தையே. உன்னுடைய ஞான சக்திகளை மறந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஞான சக்தி உனக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பார். பல வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒன்று இதுவரை உன்னை இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, அன்பிற்காக ஏங்கும் உன்னை இங்கு பலவீனத்தோடு உன்னை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் ஒருவரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. அன்பின் கட்டினால் நீ ஏமாந்து விட்டாய். அன்பை செலுத்தினால் உன் கையில் இருக்கும் அத்தனையும் கொடுத்து விடுவாய் நீ. அப்படிப்பட்ட செயலில் இறங்கி இருக்கிறாய் என் தங்கமே. இப்போது இறங்கிவிட்டாய் என் பிள்ளையே. கவனத்தோடு இரு என் செல்வமே. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதே என்று பல முறை உன்னிடத்தில் கூறி இருக்கின்றேன். மனதளவில் கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆகி இருக்கிறது அல்லவா? ஏனென்றால் அது தீய சக்தி செய்யும் வேலை என்பதை புரிந்து கொள் என்று நான் கூறி இருக்கின்றேன். கர்ம வினை உன் தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்கின்றது. காலத்தின் கட்டாயத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் என்று சூழல் இங்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது உன்னை. அதிலிருந்து நீ விடுபட ஒரு நாள் தீபம் ஏற்றினால் போதுமா என் குழந்தையே? ஒரு நாள் பரிகாரம் செய்தால் போதுமா? ஒரு முறை தெய்வத்தின் ஸ்தலத்திற்கு வந்தால் போதுமா? சொல். நீயே எது ஒரு முறை என்று ஒரு முறை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. அவன் தீய சக்திகளை நம்பி இருந்தாலும் அடுத்து என்று சென்று கொண்டேதானே இருக்கிறான் என் பிள்ளையே. ஒரு சக்தியை அழித்து தீர வேண்டுமென்று முடிவெடுத்து உன் தாய் தகப்பனிடத்திலிருந்து ஆரம்பித்து இன்று உன்னிலிருந்து உன் பிள்ளைகள் வரை ஆரம்பித்திருக்கிறான் என் பிள்ளையே. முடிக்க வேண்டும் என்று உன் சந்ததிக்கு முடிவு போட்டு வைத்திருக்கின்றான் என் பிள்ளையே. உன்னுடைய சுறுசுறுப்பை எழும்பிவிடும் நேரமாக இருக்கிறது இது. எழுந்து உன் வேலைகளை செய்ய வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது என் பிள்ளையே. தயவு செய்து உன் மனதில் எப்படிப்பட்ட நேரத்தில் அவமதித்து விடாதே என்னை தங்கமே. அவமதித்து விட வேண்டாம். எனக்கு நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தெய்வ நம்பிக்கையை கண் துடைத்து தெய்வ சக்தி இருக்கின்றது என் தங்கமே. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. கண் கலங்கி நிற்கும் உனக்கு கண்கள் துடைத்துவிட தெய்வம் சக்தி இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன் கண்ணீரை துடைக்க என்று இந்த கரங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. துயரங்கள் வேதனைகளிலும் கண்ணீருக்கும் துக்கங்களிலும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது அமர்ந்திருந்தால் போய்விடுமா? நீ வந்து அடுத்த கடமையை செய்து உன்னுடைய தெய்வத்திற்கு செய்ய வேண்டியதை செய்து உன்னுடைய குடும்பத்தை மேலாங்க வேண்டுமா? என்ன செய்வது
செய்வது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டே இரு. நல்லதை அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று தெய்வத்திற்கு செய்ய யோசித்து கொண்டே இரு. தெய்வ சக்தி அதிகமாக என்ன செய்வது என்று யோசிப்பதை கைவிடாமல் இரு என் பிள்ளையே. நீ பிறகு பார்க்கிறேன். உன்னை தோற்றுவிக்க எவன் இருக்கிறான் எவன் வருகிறான் என்று. தங்கமே, தெய்வம் இல்லை என்றால் சொல்லாதே. தெய்வம் இல்லை என்ற வார்த்தை மட்டும் உன் வாயிலிருந்து வரவேண்டாம் என் பிள்ளையே. இந்த தெய்வம் உலகத்தில் நடக்கும் ஒவ்வொன்றையும் யோசித்துப் பார். சூரியன் உதயம் மறையும் நேரத்தை பார். அந்த சூரியன் நேரத்திற்கு உதித்து நேரத்திற்கு மறைகிறதே. தெய்வ சக்தி இல்லாமல் அது முடியுமா என் பிள்ளையே? ஒரு கிசு கருவில் உண்டாகின்றது என்றால் காது இல்லாமல், மூக்கு இல்லாமல், வாய் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல் எங்கிருந்து அது அனைத்தும் உருவாகுகின்றது? தெய்வ சக்தி இல்லாமல் இது உருவாகிறதா? யோசித்து பார் பிள்ளையே. தெய்வம் இருக்கிறது என்பதை மூச்சுக்கு 300 தடவை கூறும் இவர்களெல்லாம் முட்டாள்களா? யோசித்துப் பார். மூச்சு என்று கொண்டிருக்கின்ற இந்த மூச்சு உனக்கு எங்கின்று வந்திருக்கின்றது தெரியுமா? அந்த மூச்சு நின்றவுடன் இந்த மூச்சு எங்கு போகின்றது என்று உனக்கு தெரியுமா? தெய்வ சக்தி இல்லை என்றால் நினைக்கிறாயா என் குழந்தையே? அந்த தெய்வம் இப்போது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள். தெய்வ சக்தி இருக்கின்றது பிள்ளையே. தீய சக்தி இல்லை என்பதை நான் சொல்லவில்லை. இரண்டும் கலந்ததுதான் உலகம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது தெய்வம் இருக்கிறது என்று நம்ப மட்டும் ஏன் உனக்கு இத்தனை நேரமாக சொல்லி நான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது என் தங்கமே? உன்னோடு நான் இருக்கின்றேன் என் செல்வமே. பயப்படாதே, உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை தேடி தேடி நான் வருகின்றேன். நீ என்னை வெறுத்தாலும் இந்த தாய் வெறுக்க மாட்டேன் என் குழந்தையே. ஏனென்றால் என் பிள்ளைக்கு யாருமே இல்லையே. என் பிள்ளை என்னை விட்டால் என் பிள்ளைக்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்களே என் தங்கம். நான் கைவிட்டு விட்டால் என் பிள்ளை அனாதையாகி விடுமே. என் பிள்ளை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. பிடித்து கொண்டுதான் இருப்பேன். கைகளை நீ உதறினாலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன். இறுக்கமாக பிடித்து கொள்வேன். உன்னை விட்டுவிட மாட்டேன். யாருமில்லை என்று கவலைப்படாதே. உன் தாய் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உன் மனக்கவலைகளை தீர்த்து வைப்பேன். உனக்கு வேண்டும் என்ற சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் தங்கமே. நான் அனாதை என்ற வார்த்தை இனி ஒரு முறை உன் வாயிலிருந்து சொல்லக்கூடாது என் செல்வமே. நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. தீய சக்திகளை அழித்து உனக்கு நான் துணையாக நிற்பேன் என்று என் செல்வமே. இன்று உனக்கு கொடுக்க வந்த இந்த வாக்கை கேட்டுக் கொண்டிருக்கின்றாயா? ஒருவன் இன்று நிறைவேறாத ஆசையோடு அகல மரணம் அடைய போகிறான் என் தங்கமே. அது யார் என்று உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் கூட்டத்தில் இருக்கும் ஒருவன்தான் என் தங்கமே. உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், உன் உயிரை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் இருக்கின்றது என் தங்கமே. இந்த வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் நான். ஒவ்வொருவனும் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவனுக்கும் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாமல் தான் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நிறைவேறாத ஆசையோடுதான் இந்த உயிர் அவனை விட்டு பிரிய போகிறது என் தங்கமே. அது உன் தெய்வத்தின் வாக்கு, தெய்வ தாயின் சக்தி என் பிள்ளையே. எழுதி வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்வது 100க்கு 100 உண்மை. தெய்வ வாக்கு என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த வாக்கை முழுமையாக நீ நம்பிவிட்டால், நம்புகின்றேன் தாயே என்று சொன்னால், உன்னால் இதை செய்துவிட முடியும், இதை பார்த்துவிட முடியும், இதை கேட்க முடியும் என் தங்கமே. இது பொய்யென்று நினைக்கும் உன் மனதில் இருந்து நான் நிரந்தரமாக பிரிந்து விடுவேன் என் தங்கமே. பல ஆசைகளோடு அவன் இருந்தான். ஆனால் அவன் மரணத்தை பார்க்க போகிறான் என்றாள். அவன் செய்த பாகங்களின் கணக்கு இன்றோடு முடிய போகின்றது என் தங்கமே. உன் பிரச்சனைகளும் இன்றோடு முடிந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒவ்வொருவர் போகினால் ஒருவர் என
உனக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே அத்தனை பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. அனைத்தையும் முடித்து உன்னை சந்தோஷ நிலைக்கு கொண்டு செல்வேன் என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். எந்த கவலையும் இன்றி சந்தோஷமாக இரு. இவர்கள் எத்தனை செய்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நம்பி உன் வாழ்க்கையை பயணத்தை நடத்து என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.